பிளாஸ்டரிங் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன ரேஷியோ, இன்னருக்கு நம்ம என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோம், அவுட்டருக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னருக்கு வந்து 1:4 அந்த ரேஷியோ, சீலிங்க்கு 1:4 இல்லை 1:5 ரேஷியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவுட்டரை பொறுத்தளவுக்கு 1:6 ரேஷியோவில் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்மளுக்கு மிக்சர் மிஷினில் நம்ம மிக்ஸ் பண்ணால் நீங்கள் கேட்குற அந்த குவாலிட்டி, அந்த ஒர்க்கபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் கான்டியூட் பைப்ஸ்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மெஷ் வச்சு மேக்ஸிமம் பேக்கிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கான்க்ரீட் அண்ட் பிரிக் ஒர்க் மெம்பர் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கட்டு வேலை, ஒரு கான்க்ரீட், ஒரு காலமாக இருக்கட்டும், பீமாக இருக்கட்டும், ரூஃபாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அங்கே எல்லாமே கம்பல்சரி நம்ம மெஷ் வச்சு ஒரு நாள் பேக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.